மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாகவே இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான குரு உங்களுக்கு 8, 10, 12 இந்த இடங்களை பார்த்துட்டு இருக்கிறார். குரு 4ஆம் இடத்துல இருந்தாலுமே கூட, குரு 4ல் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை தான். ஆனாலுமே கூட அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய லெவலில் இருக்கிறாரு. மீனராசியைச் சேர்ந்த அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள் போன்றவருக்கு நற்பலன்களை எதிர்பார்ப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். சில சலுகைகள், சில பதவி உயர்வுகள், சலுகைகள் கிடைக்கணும்னா அதற்கு ஏதேனும் போராட்டங்களை, பிரச்சனைகளை சந்தித்த பிறகுதான் உங்களுக்கு எதுவுமே கிடைக்குங்கிற அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு உயில் சொத்துக்கள் கைக்கு வரும், மனைவி வழி சொத்துக்கள் கைக்கு வரும். மனைவி வழி வகையறாவிலிருந்து ஒரு நல்ல தகவல்கள், செய்திகள் உங்களுக்கு சந்தோஷப்படுத்தும், சந்தோஷத்தை ஆறுதலை ஏற்படுத்தும். செல்போன் வழியாக வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு ஒரு சில பேருக்கு மட்டும் மனைவி அல்லது கணவருடைய உடல்நிலை ஆரோக்கியத்தை சற்று பாதிப்பான ஒரு சூழலை ஏற்பட்டு அது சரியாகும். சிலருக்கு நரம்பு கோளாறுகள் ஏற்படக்கூடும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் ஏற்படக்கூடும். ஏன்னா ஜென்மச்சனி நடக்கிற காலகட்டங்களில் ஆஸ்பத்திரிக்கு போகிறதெல்லாம் சகஜமானது தான். ஜென்மச்சனியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருள் வரவுக்கு பிரச்சனை இல்லை. மனைவி வழி சொத்துக்களை எதிர்பார்க்கவங்களுக்கு அதெல்லாம் சேரும். உயில் சொத்துக்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு உயில் சொத்துக்கள் கிடைக்கும். பத்திரப்பதிவுகள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையும் கவனமும் தேவை. அதில் ஏதாவது குழப்பங்கள், ஃப்ராடு எதிலாவது மாட்டிக்கிறது நல்லது. செல்போன் வழியாக வரக்கூடிய சில நல்ல தகவல் வரும் சொன்னாலுமே கூட அதில் வரக்கூடிய எல்லா தகவலையும் நம்பி ஏதாவது செயலில் இறங்கிடாதீங்க. இது செல்போன் வரக்கூடிய சில தவறான தகவல், அதாவது ஏதாவது இந்த ஏமாற்று கால்கள் எதையாவது நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கும்போது சில இடர்பாடுகள், ஆரோக்கிய பாதிப்புகள் போன்றவை ஏற்படும். உங்கள் கணவன் மனைவி உறவுகளுக்குள் பெரிய அளவு சிக்கல் எதுவும் இந்த மாதத்தில் இருக்காது. 8ஆம் இடம் நல்லா வலுக்குது. ஏற்கனவே அதாவது நோய் வாய்ப்பு விட்டு ஏதாவது நமக்கு ஏற்படுமோ அப்படிங்கிற பயத்தில் இருப்பவங்களுக்கு அந்த மாதிரியான மரண பயத்தை நீக்கி நல்ல பலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் அடைவீங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டிரம் எல்லாம் ஒன்றும் பாதிக்காது. அதெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதத்தில் உங்களுக்கு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வர்றது, பழைய வாடிக்கையாளர்கள் விலகுவது ரெண்டுமே நடக்கும். மற்ற நிலைகள் உங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதி 12ல், அதாவது 9ஆம் அதிபதி சனியோட சேர்ந்துள்ள தகப்பனின் ஆரோக்கியத்தன்மை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பனவரோடு வீண் வாக்குவாதம் வேண்டாம். உயர் அதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது. அரசு அங்க சலுகைகளே, அரசியலில் இருப்பவர்கள் வேறேன ஆதாயங்களை எதிர்பார்ப்பவர்கள் சற்று காலந்தாழ்ந்துதான் அது கிடைக்கும். நீண்டதொரு போராட்டம், பிரச்சனைகள் பிறகுதான் அரசு சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற நேர்கள் சாதாரணமான மனிதர்கள், அதாவது ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு அந்த தொழில் சிறப்பாகவே நடக்கும். ரொம்ப நல்லாவே வியாபாரம் நல்லா செழிப்படையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மிக்க நன்றி மீனராசி நேயர்கள், மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.